Hello friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெங்காயமும் தக்காளியும் வச்சு குயிக்கா 10 நிமிஷத்துல ஒரு சட்னி எப்படி ரெடி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோல பார்க்கலாம். சட்னி பண்றதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதுல 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணது நான் போடுறேன். அது கூட 2 தக்காளி, அப்புறமா 4 இருந்து 5 காஞ்ச மிளகாய், ஒரு 6 பல் பூண்டு போடுறேன். வெங்காயமும் தக்காளியும் நீங்கள் பெரிய பீஸாவே கட் பண்ணிக்கலாம், ஏன்னா இது அரைக்க தான் போகிறோம். மிளகாயும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சலோ போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இது நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். சட்னி எப்படி அரைப்போமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது 3 பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிடலாம். கடாய் ஹீட்டாக இருக்கிறதுனால மேலே தெரிக்கும், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெங்காயமும் தக்காளி கொதிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். மூடி போட்டு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி அது கூட ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு சிம்ல வச்சு குக் பண்ணிக்கலாம் ஒரு 3 நிமிஷம் போல. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். பாருங்கள், சட்னி ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணும்போது 1 கப்புக்கு 2 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை வதக்கிட்டு ஆற வச்சு நம்ம சட்னி பண்ணோம்னா ஒரு 1/2 hour ஆகும். ஆனால் இந்த மெத்தடில் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சட்னியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.